அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம். நம்ம கடவுளர் சேனலில் இருந்து இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னாங்க உலகெங்கும் இருக்கும் கடவுளர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து அஷ்டமங்கல பிரசன்ன வித்தகர் கணியர் ஏஎன் ராஜ்சேகர் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னை தொடர்ந்து சேலத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனன் அவர்கள் தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் பேச இருக்காங்க. அவரை தொடர்ந்து சந்தானகிருஷ்ணன் பாரம்பரிய ஜோதிடர் சந்தானகிருஷ்ணன் அவர் பேச இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜேஸ்வரி அவர்கள் பாரம்பரிய ஜோதிடர் திருமண கலஸ்தர பாவகத்தை பற்றி நல்லா ஆய்வு பண்ணவங்க. அவங்களும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேச இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக யாமினி அப்படின்றவங்க எண் கணிதத்தில் கிட்டத்தட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க. லிங்க் அவார்டுக்கு அடுத்தது அவார்டு வாங்கி எண் கணிதத்தில் ரொம்ப ஒரு புகழ் பெற்றவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து மீனாட்சி செண்பகம் அம்மா தலைமையில் 4 ஜோதிடர்கள் பேசுகிறாங்க. அரசியல் ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய பெரிய வெற்றி பெற்ற தனபாலையா, விழுப்புரத்தை சேர்ந்த தனபாலையா அவர் சார்ந்த 4 பேர் பேசுகிறாங்க. இப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஜோதிடர்கள் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டை தர இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிறப்பு தகவலோடு வந்திருக்கோம். இதில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிறப்பு தகவல் ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தாண்டில் மட்டும்தான் எப்போதுமே இல்லாத ஒரு சிறப்பு விசேஷம் இருக்குது. என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் பேச்சு ஆகிற புத்தாண்டு. குரு பேச்சு இருக்குது, சனி பேச்சு இருக்குது, ராகு வேது பேச்சு இருக்குது. எப்போதும் போல் சூரியன் மாதத்துக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது, செவ்வாய் 45 நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது, புதன் 30 நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது, சுக்கிரனோட 30 நாளைக்கு ஒரு பேச்சு இருக்குது, சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு பேச்சு. இப்படி ரெகுலராக மற்ற மைனர் கிரகங்கள் எல்லாமே பேச்சு ஆகிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேஜர் கிரகங்கள் எப்போதுமே எல்லா வருடத்துலேயும் ஒட்டுக்கா அனைவரும் பேச்சு ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் மட்டும்தான் இருக்குது. அதனால 12 ராசிகளுக்குமே நாம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பிரிக்கவே முடியாது. முதல் 6 மாதம் ஒரு குரூப்புக்கு நல்லா இருக்குது, 2வது 6 மாதம் இன்னொரு குரூப் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் அமோகமான வாழ்வை தந்தே ஆகும். இப்போ நம்ம மேச ராசிக்கு போகிறோம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கு பிறக்க போற விசுவாவசு வருடம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த வருடம் விசுவாவசு பிறக்கும் போது உங்களுக்கு உள்ள கிரக அமைப்பு என்னவோ அதை பொறுத்துதான் இந்த ஆண்டுக்கு நம்ம பலன் எடுப்போம். அப்படி எடுக்கும் போது பார்த்தோம்னா உங்க ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க கிரகங்கள் அப்படின்றத வச்சு எடுத்தோம்னா, முதல் எடுத்தோடனே உங்களுக்கு வருடம் பிறக்கும் போதே சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்துருக்காரு. ஆனா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 10ஆம் இடத்துல இருந்து அவர் பலன் கொடுக்க போறாரு இந்த ஆண்டு உங்களுக்கு. அது மாதிரி கேது பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் கேது பகவான் ராசிக்கு வராரு. ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு வராரு. இதை வச்சுதான் இந்த ஆண்டு நம்ம பலன்கள் எடுக்க போறோம். அப்ப இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கலவையான பலன் இருக்கு. ஏன்னா சனி பகவானால கிடைக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சம் சுமாரா இருக்கும். அந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் இருக்காது உங்களுக்கு. ஆனா குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும் அதிசாரமாயி 11ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அப்ப நற்பலன்கள் நிறைய கொடுப்பாரு. ஆண்டு தொடங்கும் போது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து நற்பலன்களை கொடுப்பாரு. நடுவுல ஒரு 2 மாசம் தான் உங்களுக்கு மிதுன ராசியில இருப்பாரு. திருப்பியும் அவர் கடகத்துக்கு போயிடுவாரு. அது மாதிரி மாறி மாறி அவர் திருப்பியும் அவர் வக்ர நிவர்த்தியாகி வருவாரு. அதனால உங்களுக்கு கலந்து ஒரு கலவையான பலன் கிடைக்கக்கூடியதாக இந்த ஆண்டு அவங்களுக்கு அமைய போகுது. இப்ப இப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட உங்களுக்கு அன்பு அதிகமா இருக்கும். குடும்பத்துக்காக நீங்க ரொம்ப நேரம் செலவழிப்பீங்க. எல்லாரும் கூடயும் ரொம்ப அன்பா இனிமையா பழகுவீங்க. நெருங்கிய உறவினர்கள் கூட வெளியிடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்களோட இல்லற துணை கூட கண்டிப்பா நீங்க ரொம்ப அன்பான உறவை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வரப்போற சனி அந்த மாதிரியான ஒரு அஷ்டம சனியா இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்துல வார்த்தைகளால பிரச்சனைகள் வருது. அதனால நீங்க அந்த நேரத்துல கொஞ்சம் இல்லறத்தை விட்டு கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கு.
மேற்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு காது சம்பந்தமான கண் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது சின்ன இதாக ஏதாவது ஒன்று வரும்போதே உடனே மருத்துவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது வராமல் இருந்ததுன்னா அது இப்போ உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது. அதனால இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த கற்பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கு. விசுவாவசு வருடம் எவ்வாறு இருக்க போகுதுன்றத சேலம் சித்தாராஜ் ஐயா அவர்கள் சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்றதை பற்றி இப்போ சொல்ல போறாங்க. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு? ஆண்டின் தொடக்கத்திலேயே ராசியிலே உங்களுக்கு கேதுவும் 7லே ராகுவும் குருவானவர் லாபஸ்தானத்திலும் உங்களுக்கு சஞ்சரிக்க போகிறார். குருபகானவர் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து உங்களுக்கு பல்வேறு வெற்றிகளை குவிக்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ராசியில் இருக்கின்ற கேது ஏதேனும் ஒரு வழக்கை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துவார். வழக்கு சார்ந்த விஷயங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அல்லது தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு அடுத்தது வரன் தேடுகின்ற சிம்மராசி அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், 7லே ராகு இருப்பதால் ஒரு தவறுதலான ஒரு வரனை தேர்ந்தெடுத்து விட்டுவிட்டு பின்னால் அவஸ்தைப்படக்கூடிய சூழல் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். சிம்மராசிக்கு அஷ்டம சனி என்கின்ற அமைப்பும் இருப்பதால் தொழில் வகையான புதிய முயற்சிகளை எடுக்காமல் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை செய்தால் சால சிறந்ததாக இருக்கும். தொழிலிலே பல்வேறு நஷ்டங்களை சந்திக்க இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் இறை வழிபாட்டுடனும் அல்லது திருநள்ளாறு அல்லது சனி பகவானுடைய ஆலயங்களுக்கு சென்று அல்லது ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சனிக்கிழமை தோறும் சென்று ஆஞ்சநேயர் பாதத்திலே உங்கள் கடையினுடைய சாவியினை எடுத்து வைத்து நீங்கள் கடையை திறந்தீர்களானால் நஷ்டங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா சொன்னாங்க சித்தாராஜையா. இப்போ இந்த சிம்ம ராசிக்கு தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அஷ்டம சனி நடந்துக்கிறதுனால தெய்வ வழிபாடுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவங்க சொன்ன பரிகாரத்தோடு சேர்த்து நீங்க துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணலாம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துர்க்கையம்மனுக்கு நீங்க விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா இல்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட ரொம்ப நற்பலன்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஏதாவது பக்கத்துல இருக்கிற ஒரு புற்றுக்கோயிலுக்கு கூட நீங்க போயிட்டு வரலாம். அதுவும் உங்களுக்கு நற்பலன்கள் வழங்கக்கூடியதா இருக்கும். அடுத்து சிம்மராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்றதை பத்தி பொற்கோயில் சரவணன் ஐயா சொல்றாங்க. ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தியமா பிரச்சோதயாத். என் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்கள் எப்பவுமே ஒரு கம்பீரத்தோடனும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு அதிகாரத்தோடு செய்வீங்க. அதனால உங்களுக்கு பல நேரங்களில் உங்கள் அதிகாரம் பறிக்கப்பட்டு போயிருக்கும் சில காலங்கள். அந்த அதிகாரம் எல்லாம் இப்போ வர புத்தாண்டில் நல்ல முறையில் திருப்பி உங்களை தேடி வரும். அதுபோல் உங்களுக்கு முன்னேற்றமான பல பதவி உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, எதையும் சீக்கிரமாக செய்யாதீங்க. அதை ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணா, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் கொஞ்சம் கவனத்தோட அதை பிளானிங் சம்பந்தப்பட்ட விஷயத்த நல்லா ஆலோசிச்சு அப்புறமா நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய வருமான வரவுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் பின்னடைவு இல்லாமல் நல்ல ஒரு பாக்கியத்தோடு தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரப்போகிற அந்த சனி பயிற்சியும் அஷ்டம சனியாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் அதை ஜாக்கிரதையாக கையாண்டிங்கன்னா இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையறதுக்கு பல வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று என்னென்னா, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 to 7 மணிக்கு சூரிய உரையில் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துங்க. அந்த தண்ணியில் சந்தனத்தூள் அதை போட்டுட்டு அது கையில் எடுத்துக்கிட்டு சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை உங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா, அதை புரோக்ஷனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த ஆண்டில் பல துன்பங்கள் வந்தாலும் சூரிய பகவான் உங்கள் கூட இருந்து பல விஷயங்களை முன்னேற்றி நடத்தி தருவார். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னாங்க சரவணன் ஐயா. அதாவது சிம்ம ராசியோட அதிபதி சூரிய பகவான். அப்ப சூரிய பகவானுக்கு நீங்க பரிகாரம் செய்யும் போது இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பிறக்க போற இந்த விசுவாசத்துக்கு ராஜாவாகவும் சூரிய பகவான் தான் வராரு. அதனால இவர் உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணும்போது சிம்ம ராசிக்கு மிகவும் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடியதா அமையும். அடுத்து விசுவாச வருடம் எப்படி இருக்க போகுதுன்றதை பத்தி சேலம் விஸ்வேஸ்வரையா சொல்லுவாங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் மற்றும்
சமாளிக்கக்கூடிய பலன்கள் ரெண்டுமே கலந்துதான் நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா, வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி, குரு இவங்க எல்லாருமே இந்த வருஷத்துல இடப்பெயர்ச்சி ஆகுறாங்க. இதனால முழுமையா நல்ல பலன் கிடைக்கணும், முழுமையா கெட்ட பலன் கிடைக்கணும் நம்மளால சொல்ல முடியாது. இரண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களை ஓரளவுக்கு காப்பாற்றும். அதே மாதிரி இந்த வருஷத்துடைய கடைசி ஒரு 2-3 மாதங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சுப செலவு நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன ஃபைன் கட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளும் இந்த ட்ரெயின் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உடல் நலத்துல கவனமா இருக்கணும். வரக்கூடிய பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பின்னால உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா செலவுகள் அதிகமா பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். மேலும் அரசு அதிகாரிகளுக்கு இந்த ஆண்டு சவாலான ஆண்டா இருக்கும். எனவே இந்த சிம்மராசியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் பத்திரகாளியம்மனை வழிபாடு செய்தால் இந்த வருடம் மிகுந்த அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு ராசிகள்ல சிம்மராசியும் இருக்கும். நன்றி. அதாவது சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா ஒரு அரசாங்கம் சம்பந்தமான ஏதாவது ஏதாவது வரி கட்ட வேண்டியதை மிஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தா அது மூலம் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா பார்த்து கரெக்டா கட்டிட்டு இருந்தீங்கன்னா அரசாங்கத்துல ஏதாவது ஃபைன் கட்ட வேண்டியது, ஏதாவது ஒரு அரசாங்கம் மூலமா ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களுக்கு வராம இருக்கும். அதனால இந்த விஷயத்துல சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பத்தி பாலமதி ஐயா சொல்லுவாங்க. அஞ்சா நெஞ்சம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் இன்று 7-8ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திற்கு வருவதால் இவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். தொழில் செய்யும் கூட்டாளிகள், கூட்டு வியாபாரம் செய்பவர்களிடையே கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் இவர்களுக்கு இந்த கூட்டு வியாபாரம் செய்யும் பொழுது இவர்கள் பத்திரம், டாக்குமெண்ட்ஸ் இதுல கையெழுத்து போடுறப்ப ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணத்தை பெரிய முதலீடு பெருசா போடக்கூடாது. புதுசா சொத்து போக்குவரத்து எதுவும் இந்த வருடம் வாங்கக்கூடாது. ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கு வழக்குகள் வர வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகளுக்கு வழக்குகள் வர வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். பேங்க், கோர்ட்டு, பேங்க்ல வேலை செய்யறவங்க, கோர்ட்ல வேலை செய்யறவங்க, பேங்க்ல கேஷியரா இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பணத்தினால பிரச்சனை வரும். பணத்தை நீங்க ஜாக்கிரதையா கையாளணும். அந்த கேஷ்ன்னு சொல்லக்கூடிய செக் கொடுக்கறது, அந்த ஏடிஎம்க்கு கொடுக்கறது, இதனால பிரச்சனை அந்த பிரச்சனையில உங்க மேல வழக்கு வரும். அதுல உங்களுக்கு வேலையில பிரச்சனை வரும், சஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆசிரியர் பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக பள்ளியிலேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கும் வெளிநாடு படிக்கிறதுக்கும் மிக உயர்ந்த கல்வி படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. படிக்கிறப்ப இந்த குழந்தைகளுக்கு டியூஷன் வைக்கிறது கொஞ்சம் அவசியம் இருக்கணும். இவங்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் உடல்நிலையில கவனமா பார்த்துக்கணும். இசைன்னு சொல்லக்கூடிய கலைத்துறையில இசையமைப்பாளர்கள் இந்த வருடம் மிக பிரம்மாண்டமான புகழை பெறுவாங்க, நல்ல ஒரு அவார்டு வாங்குவாங்க. இந்தியாவில் உயர்ந்த விருதுகள் இசையமைப்பாளர்கள் வாங்குறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா உலகிற்கே நன்மை சொல்லி கொண்டிருக்கிற ஜோதிடர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு. அதனால ஜோதிடர்கள் இந்த வருடம் நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி 3 நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல 3 நட்சத்திரம், மக நட்சத்திரத்துக்கு பலாப்பழ சாதம் செஞ்சு தர்மம் பண்ணா நல்லா இருக்கும். மக நட்சத்திரத்துக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரத்துல பெண்கள் வயிற்றுல மாவிளக்கும் நெஞ்சில மாவிளக்கும் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கு. இரண்டாம் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பா பரிகாரத்தின் மூலியமாக திருமணம் நடக்கும். சமயபுரம் மாரியம்மனை வேண்டிக்கங்க, உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். அந்த அம்மான் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. பூர நட்சத்திரக்காரங்க கீரை சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, கீரை சாதத்தை தர்மம் செய்யுங்க. கோவில்கள்ல நீங்க பூர நட்சத்திரம் திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அம்பாளுக்கு
அந்த அம்பாளுக்கு போய் மஞ்சளும் குங்குமமும் வாங்கி கொடுங்க. உங்க நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த கோவில்ல நீங்க போய் விஸ்வரூப தரிசனம்னு ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உத்தர நட்சத்திரம், இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு திசை நோக்கிய சிவன் திருச்சிக்கு பக்கத்துல டோல்கேட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவாசிங்கிற ஊர்ல சிவன் கோவிலும் மேற்கு பார்த்த அம்பாள் இருக்கு. அந்த அம்பாளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முறை அருமையா இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் வெற்றியாகும். நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சொன்னாங்க பாலமுகி ஐயா. இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நம்பிக்கை வரும். அதனால உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் நற்பலன்கள் வழங்கக்கூடியதா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.